இது பார்த்தீங்கன்னா குண்டு நெல் எவ்வளோ பவராக இருக்குது பாரு. இதை அரைக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா, 1 ஏக்கர் நிலத்திற்கு கூலி மட்டும் 10,000 ரூபா கொடுத்துருக்குறோம். இந்த மழை பெஞ்சி வெள்ளம் வந்ததுனால இப்போது நம்ம இது எடுத்துன்னு வியாபாரிக்கிட்ட போகிறோம். வியாபாரி 1500 ரூபா சொல்கிறாரு ஒரு தோராயணத்துக்கு. நம்ம ஒரு 50 ரூபா சேர்த்து கேட்டால் கொடுத்துட்றாரு வியாபாரி. வியாபாரிக்கும் நஷ்டம்தான், விவசாயிக்கும் நஷ்டம்தான். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா யாருக்கு லாபம்னா, இந்த நெல் அரைக்கக்கூடிய மில்லு, அந்த மில்லுக்காருக்கு தான் லாபம். அவங்க பார்த்திங்கன்னா 2500 ரூபா அரிசி மூட்டையோட விலை சொல்கிறாங்க. ஆனால் வியாபாரிங்கிட்ட அவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னா 1700 ரூபா இல்லை 600 ரூபா அடக்கம் அவங்களுக்கு ஆயிடுது. கொள்ள லாபம் அடிக்கிறாங்க இந்த மில்லுக்காரங்க. வியாபாரிக்கும் நஷ்டம், விவசாயத்துக்கும் நஷ்டம், எல்லாமே நஷ்டம்தான். இப்போ விலை குறைஞ்சிருக்கு நெல் விலை. ஆனால் அரிசி விலையை குறைப்பாங்களா? எதையும் குறைக்க மாட்டாங்க, குறைக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டோன்னா, நெல்லோட விலை ஒரு 200-300 சேர்ந்து ஆயிடுச்சுன்னா இன்னும் ஏற்றிடுறாங்க விலையை. ஆனால் இறங்கிடுச்சுன்னா அது ஏன் இறக்க மாட்டுறாங்கன்னு தெரில. இங்கேருந்து வண்டி போயிட்டு மில்லாண்டு நின்னா என்ன பண்ணுறாங்க, நெல் சரியில்லை, இந்த நெல் எங்களுக்கு வேணாம் இப்படின்னு வேறு சொல்கிறது. அதை 2 நாள் காய வச்சு அதை எடையை குறைச்சி அப்புறமா இறக்குவாங்க. இப்படி தான் சம்பாதிக்கிறாங்க மில்லுக்காரங்க. கஷ்டப்பட்டு இவங்க கொள்ளையாக போய் ஏற்றி விடுறாங்க. கொள்ளையாக போய் ஏற்றி விட்டாலும் அங்கே போனால் குத்து ஊசி போட்டு பார்த்து, இது சொத்தை, இந்த நெல் எங்களுக்கு வேணாம், வேறு நெல்லுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாள் அங்கேயே லாரி நின்றுந்தாலும் அப்புறமா காய வச்சு அப்புறமா வாப்பா உள்ள அப்படின்ட்டு கூப்பிட்டு அதுக்கு ஒரு விலை பேசுவாங்க. என்ன விலை பேசுவாங்க? 5 ரூபா குறைச்சி கேஜிக்கு நெல் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்குது. நம்ம விவசாயிகள் கஷ்டப்பட்டு ஏற்றி விடுறாங்க. இந்த நெல்லுக்கு என்ன குறை பாரு, குண்டு நெல். ஆனால் இது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. மக்களே, இதை ஒவ்வொருவரும் ஷேர் பண்ணுங்கள், இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. அதாவது டிபிசி ஓப்பன் ஆகும்னா நம்மளுக்கு லாபம். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு விலை கிடைக்கல. சரியா? கவர்மெண்ட் தான் இதை பார்க்கணும், இந்த விவசாயிகளுடைய நிலைமை. நன்றி, வணக்கம்.